அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்லேட் சிரப் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருளுங்களை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ண அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர். இப்போ கோகோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான பாலாக காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டிங்கில் ஆகும். அது மாதிரி இல்லாமல் நல்லா வந்து நெய்ஸாக இருக்க மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஃபுல் ஃப்ளேம்லேயோ நீங்கள் வச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் போல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோகோ பவுடர் வந்து நல்லா வெந்து அதோட டேஸ்ட்டே வந்து சுத்தமாக மாறிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இதை வச்சு நம்ம எல்லா கேக்குங்களும் செய்யலாம். கேக்குங்களுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டெசர்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக்கு கூட இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு சொட்டு போல் விட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஃப்ளோயிங் ஆகும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க கேட்குறப்ப நம்ம மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கப் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். இதே போல் நம்ம இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே போல் இந்த சாக்லேட் சிரப் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.